வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். 2025 ஆண்டிற்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இன்று முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது. அதற்கு அமைய சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 2ஆம் கட்டம் 8ஆம் தேதி 12ஆம் மாதம் திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் 24ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையை முன்னிட்டு 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அதற்கு அமைய டிசம்பர் 8ஆம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அரசாங்கத்தின் புதிய திட்டம் 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் வவுச்சர்களுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட உயர்தர பாடசாலை காலணிகளை வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பில் நேற்று முன்தினம் அமைச்சர் சுனில் கத்துநெத்தி தலைமையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சோதனை கட்டத்தின் கீழ் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள 1266 பாடசாலைகளைச் சேர்ந்த 1,45,723 மாணவர்களுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காலணிகள் வழங்கப்பட உள்ளன. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஒரு ஜோடிக்கு காலணிக்கு 2100 ரூபாய் செலவில் ஒரு வருட உத்தரவாதத்துடன் கூடிய தரமான காலணிகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக அரசாங்கம் கிட்டத்தட்ட 140 ரூபாய் மில்லியன் சேமிக்க முடியும் எனவும் இந்த சேமிப்பு 2 மாகாணங்களிலும் கூடுதலாக 62,481 மாணவர்களுக்கு காலணிகளை வழங்க பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட உள்நாட்டு காலணி உற்பத்தியாளர்கள் மட்டுமே சப்ளையர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாணவர்களுக்கு சரியான அளவில் காலணிகளை வழங்க பாடசாலைகளுக்கு நேரடியாக செல்லவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பி செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு அமைய மன்னார் வெள்ளம் குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்று பின்னர் நேபாளத்துக்கு சென்று தலைமறைவாக இருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டார். இசாரா செவ்வந்தி தப்பி சென்றமை தொடர்பாக இதுவரையிலும் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். அவர்களின் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விடுதலை புலிகள் பயன்படுத்திய 2 மைக்ரோ பிஸ்டல்கள் முன்னதாகவே கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நேற்று 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் போதைப்பொருளை ஒழிக்க அரசாங்கம் கட்சி சார்பற்ற முறையில் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு பாடசாலையின் அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகித்தவர்கள் அவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு போதைப்பொருள் வழக்கிலும் ராஜபக்சர்கள் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை யாரை போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த முறை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் போதைப்பொருள் விற்பனையை நிறுத்திவிட்டு வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், இல்லையென்றால் மீண்டும் 103% வாக்கு குறைவதனை தடுக்க முடியாமல் போய்விடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை விடுதியொன்றிலிருந்து வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் கண்டி அருப்புல தர்மசோக்கா மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இறந்து கிடந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் சுற்றுலா விசாவின் மூலம் இலங்கைக்கு விஜயம் செய்த அமெரிக்காவை சேர்ந்த
கெய்ட்லின் ஜூலி கிளார்க் வயது 55 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்த பெண் 3 மாதங்களாக வாடகை வீட்டில் தங்கியிருந்த நிலையில் இவர் கடந்த 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிரியாவுக்கு சுற்றுலா சென்று வீடு திரும்பியுள்ளார் என்று தெரியவந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் பிணவரையில் சடலம் அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாடகைக்கு வாகனங்களை எடுத்து நாடு முழுவதும் சுற்றி தங்க நகைகளை திருட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரியுல்லா போபிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது தங்க நகைகள் திருடப்பட்டதாக அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது. தங்க நகைகளை வைத்திருந்த பெண் ஒருவர் தனது மகளுடன் கிரியுல்லா நகரத்தை நோக்கி பயணிக்க சாலையோரத்தில் காத்திருந்த போது காரில் இருந்த மற்றொரு சந்தேக நபர், நாங்களும் கிரியுல்லாவுக்கு போகிறோம், எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி அவரது தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். சுமார் 1,37,000 மதிப்புள்ள தங்க நெக்லஸை திருடிவிட்டு காலியில் உள்ள படாத்துவ பகுதியை நோக்கி அதிவேக நெடுஞ்சாலையில் அவர்கள் பயணித்த போது காரில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு அதிவேக நெடுஞ்சாலை நின்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விசாரணை நடத்தி 2 சந்தேக நபர்களின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையையும் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இணையத்தில் ஆடைகள் விற்பனை செய்வதாக கூறி 10 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணாந்துறை பிரிவு சிறப்பு குற்றப்புலனாய்வு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் கபரணையை சேர்ந்த 24 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். பாணாந்துறை பின்பற்ற மீகக கோவில வீதியை சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களின் வங்கிக் கணக்கில் 1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக வங்கி பதிவுகள் தெரிவிக்கின்றன. டெலிகிராம் செயலி மூலம் மதிப்புமிக்க ஆடைகள் இணையத்தில் விற்கப்படுவதாகவும் இணைப்பை கிளிக் செய்தால் பல லட்சம் ரூபாய் பரிசை வென்றுள்ளதாகவும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். அதற்கு அமையாதனை பெற ஒரு தொகை பணத்தை வைப்பு செய்துள்ளார். மேலும் பல சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது அவரை தவறாக வழிநடத்தி தொடர்புடைய இலக்கு தொகையை பெற 10,99,000 ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் பாணாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை துறைமுக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அருகாமையில் உள்ள தனியார் கண் பரிசோதனை நிலையம் தீப்பற்றியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மின்னொழுக்கு காரணமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த கண் பரிசோதனை நிலையத்தின் மேல் மாடி பகுதியில் தங்கியிருந்த தாதியர்களின் விடுதியறையும் தீப்பற்றி நாசமாகியுள்ளது. தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அஸ்வசும சலுகைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் அதை சட்டப்பூர்வமான பிச்சை என்றுதான் கூற வேண்டும் என்று கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கத்துநெத்தி தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வறுமை ஒழிப்பு நீண்டகால நலத்திட்டங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, மாறாக நிலையான தேர்வுகளை கண்டறிவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் என்று வலியுறுத்தினார். அஸ்வசும பயனாளிகள் வெட்கப்பட வேண்டும். இது சட்டப்பூர்வமாக பிச்சை எடுப்பது போன்றது. நாம் ஒரு தேசமாக வளர விரும்பினால் இந்த சார்பு மனநிலையிலிருந்து நாம் விலகி செல்ல வேண்டும் என்று கதுநெத்தி கூறினார். அஸ்வசும திட்டத்தை கால வரையறையின்றி தொடரவோ அல்லது அதை அரசியல் உத்தியோக பயன்படுத்தவோ அரசாங்கம் விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். தெளிவான நிகழ்வு மற்றும் திட்டத்தின் மூலம் அஸ்வசுமை முடிவுக்கு கொண்டு வருவதே இலக்காக இருக்க வேண்டும் என்றும் இந்த மானியம் இனி இல்லாத நாளை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த செயல்முறை பெறுநர்கள் மீது திணிக்கப்படக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். மேலும் வறுமை எப்போதும் இருக்குமா அல்லது அதை எதிர்த்து போராடி முன்னேறுவோமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி தாளங்குடா பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிரிழந்த ஞாயிறு தின தாக்குதலில் சூத்திரதாரியான ஷாரன் குழுவினரால் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் குண்டு வைத்து பரிசித்த காணிக்கு அருகே உள்ள தனியார் காணியில் மர்மமான முறையில் பாரிய குழியொன்று தோண்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு விசேட அதிரடி படையினர் நேற்று வியாழக்கிழமை சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
தாளங்குடா கடற்கரை பகுதியில் கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 17 உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் சூத்திரதாரிகள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் கொண்டு வைத்து பரிசித்தனர். இந்த பரிசித்த காணிக்கு அருகே உள்ள தனியார் காணியை சுற்றி தகரத்தால் வேலி அமைக்கப்பட்டு அதனை அதன் உரிமையாளர் பராமரித்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த 4 காணி அதன் உரிமையாளர் சென்றபோது அங்கு நிலம் பாரியளவில் குழி தோண்டப்பட்டு இருப்பதை கண்டே ஏதாவது அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற அச்சத்தை அடுத்து புதன்கிழமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் சில தீய சக்திகள் அந்த பகுதியில் ஏதாவது வெடிபொருட்கள் அல்லது வேறு ஏதாவது பொருட்களை வைத்து தோண்டி மீட்டு எடுப்பதற்காக குழி தோண்டி இருக்கலாம் என்ற பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. கண்டி கலகா பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் சம்பவத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2015 ஆண்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய யாழ்ப்பாணம் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்காக குற்றவாளிகளாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ்குமார் உட்பட ஏனைய பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களின் மீதான விசாரணை இவ்வாறு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து உயர் நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டது. பிரதமர் நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பணத்தை செலவிட்டு தரமற்ற தடுப்பூசிகளை சுகாதார அமைச்சின் மருத்துவ வழங்கல் பிரிவுக்கு கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு முந்தைய மாநாட்டை நவம்பர் 26 ஆரம்பிக்குமாறு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று உத்தரவிட்டது. முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல்ல உட்பட 12 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையாகும். இவ்வழக்கு நேற்று நீதிபதிகள் பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலக ரத்ன பண்டார் ஆகியோரை கொண்ட 3 கொண்ட நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று காலை 8:30 மணியளவில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் 2ஆம் பிரதிவாதியான கபில விக்ரமநாயக்க சார்பில் ஆஜரான சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சர்தேகநாயக்க தனது கட்சிக்காரர் நேற்று காலை நாவலர் திறந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பயிற்சி ஒன்றுக்கு செல்ல அனுமதி கோரிய நிலையில் நீதிபதிகள் குழாம் அந்த வேண்டுகோளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி பெல்லேகலையில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென தீப்பரவி தொழிற்சாலை முழுவதும் பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொழிற்சாலை முழுவதும் பற்றி எரிந்ததில் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் உருவாக்கியது. பற்றி எரிந்த தீயை கட்டுப்படுத்த கண்டி தீயணைப்பு படையின் 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்தில் உயிர் சேதங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகவில்லை. எனினும் தொழிற்சாலை முழுவதும் பற்றி எறிந்துள்ளதனால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவதானிக்க முடிகின்றது. தீ விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நுவரெலியா ரம்புடியில் குளவி கொட்டி 7 தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று வெதமுல்லை தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆண் தொழிலாளர்கள் 5 பெண் தொழிலாளர்கள் 2 குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய நிலையில் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.